அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் ஹமீத் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, புனிதமான இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாம் எல்லாம் இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்றைய இரவில் என்னென்ன நலவுகளை எல்லாம் அல்லாஹ் இறக்கி தரப்போகிறானோ அதை எல்லாவற்றையும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. காலை வரை ஃபஜர் வரை மலக்குகள் இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த மலக்குகளுடைய துவாவையும் அவர்களுடைய அருட்கருணையையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து விடுவானாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, ரமலான் வந்தது. இப்பொழுது ரமலான் நம்மை விட்டு நகர்ந்து விடை பெறப்போகிறது. இன்னும் ஒரு 3 நாளோ 4 நாளை கழித்து நம்ம எல்லாருமே மீண்டும் பேசிக்குவோம். என்ன பேசுவோம் தெரியுமா? என்ன பேசுவோம் தெரியுமா? இந்த வருஷம் ரமலான் ரொம்ப சீக்கிரமாக போயிடுச்சுல்ல, போன வருஷத்தை விட. அந்த அளவுக்கு ரமலான் வேக வேகமாக அதனுடைய நாட்களும் நேரங்களும் கடந்து போய்விட்டது. அன்பான சகோதரர்களே, நீங்களும் நானும் இப்பொழுது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, இந்த ரமலான் என்னை எந்த மாதிரி மாற்றியிருக்கிறது? இந்த ரமலானிலிருந்து நான் என்னென்ன மாதிரியான விஷயங்களை எடுத்திருக்கிறேன்? இனிவரும் காலங்களில் இந்த ரமலானிலிருந்து நான் எப்படி செயல்பட போகிறேன்? அன்பான சகோதரர்களே, இன்றைக்கி லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹுவினால் கூறப்பட்ட இரவு. 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கெல்லாம் சத்தியம் செய்து சொல்கிறாங்க. தஹர்ரவுல் லைலத்துல் கத்ர ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான். ரமதானில் பிந்திய 10 நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்க என்று பெருமானார் சொல்லியிருந்தாலும், ஒற்றைப்படையில் தேடுங்கள் என்று சொல்லியிருந்தாலும், உபய் இப்னு கஅப் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த சஹாபாக்கள் 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று சத்தியமிட்டு சொல்கிறாங்க. இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சாதாரண ஆளும் கிடையாது. 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் அவங்களுடைய லெவல் என்னன்றது நமக்கு விளங்கிடும். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுத்து வச்சுருந்தாங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வந்திருக்கிறது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஹுதில் குர்ஆன மின் அர்பஇன். 4 பேர்ட்டேருந்து குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடையாளம் காட்டினாங்க. 4 பேர் இருக்கிறாங்க என் சமுதாயத்தில், அந்த 4 பேரும் குர்ஆன் எடுப்பதற்கு தகுதியானவர்கள். அப்படின்னா என்ன? அல்லாஹ் எனக்கு ஜிப்ரீல் வழியாக எப்படி குர்ஆனை தந்தானோ அப்படியே சமுதாயத்துக்கு சொல்லக்கூடியவங்க. சின்ன பிழை கூட, சின்ன மாற்றம் கூட, சின்ன திருத்தம் கூட அவர்களுடைய ஓதுதலிலே கற்றுத்தரக்கூடிய முறையில் இருக்காது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த 4 பேர் யார்? முதல் ஆள் யாருன்னா ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து சொன்னாங்க ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. 3வது சையதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. 4வது சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. இந்த 4 சஹாபாக்கள் குர்ஆனை நீங்கள் எடுப்பதற்கு ரொம்ப தகுதியானவங்கன்னு ரசூலுல்லாஹ்வால் அடையாளம் காட்டப்பட்டவங்க. இந்த 4வரில் ஒருத்தவர் தான் 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று சத்தியமிட்டு சொல்கிறாரே அந்த உபய் இப்னு கஅப். இன்னொரு ஹதீஸில் வந்திருக்கிறது, புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்து உபய் இப்னு கஅப் அப்படின்ற சஹாபிட்ட போய் உட்கார்ந்து சொன்னேன்,
அமரணி அன் உக்ரி உக அல் குர்ஆன், அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறான், உத்தரவு கொடுத்திருக்கிறான், உங்கள்கிட்ட குர்ஆனை நான் ஓதி காமிக்கணும். எனக்கு அருளப்பட்ட வேதம் அல் குர்ஆன், அதை நான் என்ன செய்யணும், உங்கள்கிட்ட நான் படிக்கணும். அப்போ ஹஸரத் உபய் இப்னு கஅப் கேட்டாங்களா, அல்லாஹு சம்மானி, யா அல்லாஹ் என் பேரை, யா ரசூலுல்லாஹ் என் பேரையா அல்லாஹ் சொன்னா, என் பேரை சொல்லி உபயிட்ட போய் நபியை நீங்கள் ஓதுங்கன்னு சொன்னானா அப்படின்னு கேட்டாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமாம், உங்கள் பேரை சொல்லி தான் உங்கள்கிட்ட நான் இந்த குர்ஆனை ஓதணும், அதை நீங்கள் கேட்கணும் அப்படின்றது அல்லாஹ்வுடைய உத்தரவு. உடனே ஹஸரத் சையதுனா உபய் இப்னு கஅப் மழை வந்து கண்ணீர் வடித்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என் பேரை அல்லாஹ் சொல்கிறது பெருசு, நம்ம அல்லாஹ் பேரை எல்லா நாளும் சொல்லுவோம், நம்ம சொல்கிறது பெருசு இல்லை, ஆனால் நம்ம பேரை அல்லாஹ் சொல்கிறது பெருசு இல்லையா? ஒரு உதாரணம், இப்படியெல்லாம் உதாரணம் காட்டுறது ஒப்பீடு ஆகாது, இருந்தாலும் சும்மா சொல்கிறேன். ஒரு நாளைக்கு மூச்சுக்கு 300 தடவை சிஎம் சொல்லலாம், நம்ம சொல்லிக்கலாம், அவர் பேரை சொல்லிக்கலாம், ஆனால் அவர் நம்ம பேரை சொல்லி அழைக்கிறது பெருசு தானே. ஒரு சின்ன ஒப்பீடு, இது ஒப்பீடு ஒரு ஒத்து போகாது, ஆனாலும் ஒரு புரிதலுக்காண்டி சொல்கிறேன். நாம் எத்தனை முறை அல்லாஹ்வை சொன்னாலும் அது பெரிதல்ல, அல்லாஹ் நம்முடைய பெயரை சொல்வது பெரிது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் பேரை சொன்னானா அல்லாஹ் அழுதாங்க. நபி ஓத கேட்டு குர்ஆனுடைய வசனங்களை கேட்க அழுதுகிட்டே கேட்டாங்க. அவ்வளவு மகத்துவமான நபி தோழர் சையதுனா உபய் இப்னு கஅப். அவங்க சொல்கிறாங்க, இந்த 27வது இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு, சத்தியம் அப்படின்றாங்க. அல்லாஹு தாலா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நம்முடைய சமுதாயத்துக்கு வழங்கியிருக்கிறான். ஏன் தெரியுமா? ரொம்ப பலகீனமானவங்க, ரொம்ப பலவீனமானவங்க, ஆயுசும் கம்மி, நம்ம உடல் சக்தியும் கம்மி. ஆயுசு ரொம்ப கம்மி, வெறும் 60 வருஷம்தான் மிச்சம் கிடைக்கிறதுனா அல்லாஹ் கொடுத்த போனஸ். ஆமாரு உம்மதி மாபைன சித்தீன வஸ்ஸபீன், என் சமுதாயத்தினுடைய ஆயுள் காலம் 60 to 70 கிராஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒருத்தருக்கு ஆயுசு கிடச்சிருக்குன்னா அல்லாஹ் அவருக்கு கிஃப்ட் கொடுத்துருக்குறான். இன்னும் நல்ல என் பக்கம் நெருங்கி வா, இன்னும் நல்ல அமல் செய்யி, அப்படி விட்டுறாத, என்னைய மறந்துடாத, உனக்கு நான் கிஃப்ட் தர்றேன் இன்னும் கொஞ்ச நாள். சராசரியாக 60லிருந்து 70 தான். ஆனால் உண்டான சமுதாயம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க தெரியுமா? நபிமார்கள் வரலாற்று தொடர் இந்த ரமதான் முழுவதும் பேசப்பட்டது. நூஹ் நபியினுடைய வரலாற்று எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம். குர்ஆன் சொல்லுகிறது 950 வருஷம் அவர் அந்த மக்களோட வாழ்ந்தாருன்னு. ஆனால் 950 வருஷம் மட்டும் இல்லை, அவர் வாழ்ந்த மொத்த வருஷம் எவ்வளோ தெரியுமா? இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அவருடைய வயது 1780. நூஹ் நபியின் வயது எத்தனை? 1780 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். அந்த மக்களோடு சுற்றி சுழண்டு அவங்களுக்காண்டி பாடுபட்டு வாழ்ந்தது தான் 950 வருஷம். நபித்துவத்தை அவங்களுக்கு கொடுக்கும்போதே அல்லாஹு தஆலா 480 வயசில் தான் நபித்துவத்தை கொடுத்தான். 480வது வயசில் வெள்ளப்பெருக்கு வந்துச்சு. அந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் முடிஞ்சு அவங்கள ஈமான் கொண்ட மக்களை காப்பாற்றி கூட்டுட்டு போய் கிட்டத்தட்ட 350 வருஷம் வாழ்ந்தாங்க. அப்போ நீங்கள் கணக்கு பண்ணுங்கள், 950 ஒரு 350 ஒரு 480 கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 1780 வருஷம் ஆயுள். அவங்களுக்கு மட்டுமான அவங்க சமுதாயத்துக்கும் அப்படி தான். சராசரி முன் சமுதாயத்தில் வாழ்ந்த மக்களின் ஆயுட்காலம் 300 350, இதுதான் ஆயுள் காலம். மூசா நபிகிட்ட ஒரு அம்மா அழுதுச்சான். ஏம்மா அழுவுறீங்க? என் புள்ள இறந்து போயிட்டார் நபியே, அவருக்காண்டி துவா செய்கிறாங்க, சின்ன வயசுலேயே இறந்துட்டார். எத்தனை வயசுமானு கேட்டாங்களாம். 300 வயசு அப்படிங்க. சின்ன வயசு 300, நமக்கு 30 வயசு சின்னது இல்லை, அந்த சமுதாயத்துக்கு 300 வயசு சின்னது. என்ன சொல்ல வர்றேன்னா, அப்படி ஆயுள் காலம் வாழ்ந்த சமூகம்லாம் உண்டு. அல்லாஹ் நமக்கு அவள்லாம் தரப்போகிறது இல்லை, இன்னைக்கோ நாளைக்கோ தெரியாது, யாருக்கும் தெரியாது. கண் இமைக்கும் நேரத்தில் எண்ணமும் நடந்து போய்விடலாம், அப்படியே தலைகீழாக மாறிடலாம். ஆனால் இந்த சமுதாயமும் முன்னால் உள்ள சமுதாயம் செய்த நன்மைகளை பெற வேண்டும். என்ன செய்யலாம்? அல்லாஹ் கொடுத்த உத்தரவு, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவை கொடுத்தார். 1000 மாதங்களை விட சிறப்புன்றான். 1000 மாதம் நீங்கள் போட்டு பாருங்கள், 83 வருஷம். இந்த ஒரு நாளில் நீங்கள் அல்லாஹ்வின் கருணையும் பாக்கியம் நம்ம பெற்றுட்டோம் சொன்னால் என்னங்க அர்த்தம்? 83 வருஷம் நல்லமல் செஞ்சிட்டோம். ஒருத்தருக்கு ஆயுசில் 10 லைலத்துல் கத்ர் இரவு கிடைச்சிச்சுன்னா என்ன ஆச்சு? 830 வருடம் அமல் செய்த நல்லவராக, அவ்வளவு பெரிய ஆயுள் கொடுக்கப்பட்டவராக மாறிடுறார். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த ஆண்டு லைலத்துல் கத்ரை அடைந்து நன்மக்களாக நல்ல அமல்கள் செய்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே,
குர்ஆன் இன்றைக்கு ஓதி முடிச்சாச்சு. 27 நாட்கள் குர்ஆனினுடைய ஹத்தமல் குர்ஆன் துவா இப்பொழுது இதற்கு பிறகு நடக்க இருக்கிறது. நம்மள நிறைய பேர் குர்ஆன் ஓதிருக்காங்க. மாஷா அல்லாஹ், சும்மா சொல்லக்கூடாது. பள்ளிவாசலுக்கு வருகிற போதெல்லாம் எக்கச்சக்கமான மக்கள் குர்ஆனோடும் கையோடும் இந்த ரமதானிலே பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருந்தது. நம்ம பள்ளியில் மட்டும் கிடையாது, இதர எல்லா பள்ளிகளிலும். பள்ளியில் தான் பார்த்தா வீட்டில் போட்டி போட்டுக்கட்டு பெண்கள் எல்லாம் குர்ஆனை 1, 2, 3 என்று முடித்த பெண்கள், நிறைய குர்ஆனை ஓதியவர்கள் எல்லாம் உண்டு. மாஷா அல்லாஹ், எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இன்றைக்கு நாம் ஹத்தமுல் குர்ஆன் செய்ய போகிறோம். யாரெல்லாம் குர்ஆன் ஓதிக்கிறோமோ, இன்னைக்கு இங்கே ஓதப்பட்ட தொழுகையில் ஓதப்பட்ட குர்ஆனும் சரி, நாம் யாரெல்லாம் ஓதி நிறைவாக இருக்கிறோமோ அந்த குர்ஆன்களும் சரி, இப்பொழுது ஹத்தமுல் குர்ஆன் துவா இன்ஷா அல்லாஹ் நடக்கப்பெறும். அது அவசியமானது, ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே அதில் கலந்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நமக்கான கேள்வி என்னவென்றால், குர்ஆனை முடித்து விட்டோம், குர்ஆனுடைய வசனங்கள் எத்தனை என் வாழ்க்கையில் இருக்கிறது? குர்ஆனை நான் ஓதி விட்டேன், குர்ஆனை நான் பார்த்து விட்டேன், குர்ஆன் ஓத ஓத நான் தொழுகையில் நின்று கேட்டு விட்டேன், என் வீட்டில் குர்ஆன் இருக்கிறது, நல்ல அழகான பொட்டிகளிலே வைத்து பராமரித்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு அதன் வழியாக பரக்கத்தை தரப்போகிறான் என்ற எண்ணப்பாடெல்லாம் இருக்கிறது. என்ன கேள்வி என்றால், நம்மிடத்தில் எத்தனை குர்ஆனினுடைய வசனங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கிறது? இல்லை என்றால் அடுத்தடுத்த காலங்களில் எப்படி வெளிப்படுவதற்கு நான் ஆயத்தப்பட போகிறேன் என்ற எண்ணம் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வீரதீரமான மனிதர். எதையுமே யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அல்லாஹ்வை தவிர்த்து வேற யாருக்கும் தலை வணங்கக்கூடிய பண்பும் கிடையாது, யாருக்கும் பயப்படுறதில்லை. சத்தியம்னு மனசில் பட்டால் ஓப்பன் டாக், முன்னாடி பேசிடுவாங்க உடச்சி. நீ என்னமோ நினச்சிட்டு போ, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உண்மையை பேசுவேன், அப்படி தான். நான் சத்தியத்தை சொல்லுவேன், நான் நல்லதை சொல்லுவேன், நீங்கள் எப்படி நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டு 100% ஹஸரத் உமர் ரலியல்லாஹு உண்டு. இஸ்லாத்துக்கு முன்னாடியும் உண்டு, பின்னாடியும் உண்டு. யாரும் போய் லேசான உமர் ரலியல்லாஹு பேசிட முடியாது. அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் ரொம்ப துல்லியமாக நூல் பிடிச்ச மாதிரி நிற்பாங்க. அவங்க கட்டுப்படக்கூடிய 2 நபர் யார் என்றால், குர்ஆனுக்கு கட்டுப்படுவார்கள், அல்லாஹ்வின் நபிக்கு கட்டுப்படுவார்கள். எந்த அளவுக்கு ஆக்ரோஷமானவங்க, ரோஷமானவங்க நமக்கு தெரியும். முகமது நபியை கொல்ல போனார், கேள்விப்பட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டில் உட்கார்ந்து அவங்க தங்கச்சியும் மச்சானும் குர்ஆனை படிச்சுட்டு இருக்கிறாங்க. கையில் வாளை பிடிச்சிருக்காரு. அப்படி திருப்பி பிடிச்சி வாளினுடைய கைப்பிடி எப்படி இருக்கும், எவ்வளவு கனமாக இருக்கும், அதை வைத்து ஓங்கி அடித்தார் தன் தங்கையின் தலையிலே. மண்டை பொளந்துடுச்சு. தங்கை ஃபாத்திமா மண்டை பொளந்து ரத்தம் கப கப கபன்னு ஊத்துது. ரத்தத்தை பார்த்தும் அவருடைய மனசு இலகலை. என்னத்தை படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் இறைவனின் வேதத்தை படிக்கிறோம். கொண்டாங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. அசுத்தமானவர்களாம் இதை தொட முடியாதுன்னு துணிச்சலாக சொல்லிச்சு அந்த அம்மா. யார்? புலிக்கு பிறந்தது பூனை அம்மா, நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அவரு கூட பிறந்த அம்மா தானே, அதே ரத்தம் தானே அந்த அம்மாவுக்கும். அசுத்தமானவர்கள் தொடக்கூடாது. தொடணுமா போய் குளிச்சுட்டு வாங்க, சுத்தமாகிட்டு வாங்க, அதுக்கடுத்து தான் தொட முடியும். அந்த அம்மாவுடைய மன உறுதி உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் உழுக்குச்சு. என்ன இது அப்படின்னு. அந்த அளவுக்கு கோபப்படக்கூடியவர். ரத்தத்தை பார்த்து ஒரு கட்டத்தில் சுத்தமாகி வந்து குர்ஆனை வாங்குறாரு. வாங்கி சில வசனங்களை படித்தார். அவருடைய மனசு மாறிச்சு. நம்ம அவசரப்பட்டு தங்கச்சி தலையை உடைச்சிட்டோமே, ரத்த கலையை ஆக்கிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டார். இங்கே நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, உமர் யாருக்கும் அடங்க மாட்டார். ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. உண்மைனா இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படி எதுக்கும் அடங்க முடியாதுங்க. உங்கள் இடுப்புக்கெல்லாம் நான் வர முடியாது. நான் எனக்குன்னு ஒரு ரூட் போட்டு வச்சுருக்கேன், அது நான் நேராக போய்கிட்டு இருப்பேன், யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதே நேரத்தில் நியாயமாக இருப்பேன், நீதியாக இருப்பேன். இங்கிட்டு சாஞ்சி அங்கிட்டு சாஞ்சி அந்த பழக்கம்லாம் நம்மள்ட்ட கிடையாது. அப்படின்ற நடுநிலையோடு நேரிய பாதையில் பயணிக்கக்கூடியவர்கள் எக்கச்சக்கமாக சமுதாயத்தில் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய பழக்கம் அது, உமர் ரலியல்லாஹுடைய பண்பு அது. அந்த மாதிரி பண்பு நமக்கு அல்லாஹ் கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்கு நம்ம சுக்ரியா செய்யணும். இவர் இதான் நினச்சிக்கு வர இங்கே ஒரு சிரிப்பு, அவர் இதான் நினச்சிக்கு வர அங்கே ஒரு சிரிப்பு, இப்படிலாம் எல்லாத்துக்கும் அப்படி ஒரு நிலையில் இருக்கணுன்ற தேவையில்லை. நம்ம உண்மையில் இருக்கும் பொழுது, நம்ம நேர்மையில் இருக்கும்போது, நம்ம நீதமாக இருக்கும் பொழுது, நம்ம மக்களுக்கான விஷயத்தை சரியாக செய்யும் பொழுது, நாம் பாட்டுக்கு நாம் போட்ட பாதையில் போய்கொண்டே இருக்கலாம். உமர் ரலியல்லாஹுடைய பழக்கம் அது. அந்த உமர் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார். குர்ஆன் சொல்லிவிட்டால் அப்படியே கட்டுப்பட்டு விடுவார். குர்ஆன் சொன்னால் எதையுமே பேச மாட்டார். வரலாற்றில் வருகிறது, மதீனாவில் ஒரு நாள் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், இந்த ஆண்கள்லாம் நிறைய மகர் கேட்குறீங்கப்பா, நிறைய மகர் கேட்குறாங்க பெண்கள்லாம்.
ஆண்கள் கல்யாணம் முடிக்காமல் தேங்கி போய் கிடக்குதுங்க. ஆம்பளை குமர்கள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பெண் குமர்கள் தேங்கின மாதிரி ஆம்பளை குமர்கள் தேங்கி போய் கிடக்குது. எல்லா பெண்களும் எக்கச்சக்கமாக மகரை கேட்டால் என்னங்க அர்த்தம்? ஏதாவது கொஞ்சம் குறைச்சிக்குங்க, ஏதாவது ஒரு அளவை வச்சுக்குங்க, அந்த அளவை வச்சுட்டு எல்லாரும் ஈவனாக கேளுங்க. இப்படிலாம் கேட்காதீங்க, பிள்ளைங்களால கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல, அவங்க கல்யாணம் பண்ணி போக முடியல, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லி பெண்களை பார்த்து ஹஸரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. நம்ம வீட்டு பெண்களாக இருந்தால் சரி சரி உங்களுக்கு சொல்கிறது சொல்கிறீங்க போங்க, நாங்கள் கேட்குறதான் கேட்போன்னு அப்படி கடந்து போயிருப்பாங்க. சில நேரங்களில் பேச மாட்டாங்க. ஒரு அம்மா எந்திரிச்சு அவங்க கருத்தெல்லாம் சொல்லலை, ஒரே கேள்வி தான் கேட்டுச்சு, உமர் நீங்கள் சொல்கிறத கேட்கணுமா அல்லாஹ் சொல்கிறத கேட்கணுமா சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத கேட்கணுமா அல்லாஹ் சொல்கிறத கேட்கணுமா? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இதில் என்னங்க மாற்றுக்கிறது இருக்குது, அல்லாஹ் சொல்கிறதான் கேட்கணும், அல்லாஹ் சொல்கிறதானே கேட்கணும். நான் என்ன அல்லாஹ்வுடைய அடிமையாச்சு அவங்கள மறந்து நான்? அப்படின்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வாத்தைத்தும் யஹ்தாஹும் நகின்தாரன் ஃபலா தஅஹுது மின்ஹு ஷைஆ. ஒரு பெண்ணுக்கு நீங்கள் தங்க பொற்குழுவி குவியலை மகராக கொடுத்தாலும் நீங்கள் அவங்கள்ட்டேருந்து விவாகரத்து வாங்கிட்டு அல்லது தலாக் கூட்டி நீங்கள் பிரிகிற சமயத்தில் அதை திருப்பிலாம் கேட்கப்படாது அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பொற்குவியல் கொடுத்தாலும் தகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாங்க என்ன பொற்குவியலாக கேட்டோம்? பெரிய 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 தங்க குவியல்கள் தாங்கன்னு கேட்டோம், அப்படி கேட்கலையே, ஏதோ எங்களுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறோம் அப்படித்தான். நீங்கள் பாட்டு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. உடனே ஹஸரத் உமர் சொன்னாங்க, வரலாற்றில் பதிவாக இருக்கிறது, அஸாபத் இம்ராஅத்துன் வ அஹ்தஅ உமருன். இந்த பெண் சத்தியமாக உண்மையை சொல்லிவிட்டால் உமர் தவறு செய்து விட்டார், உமர் தப்பு பண்ணிட்டாரு. இப்போ உமர் வாபஸ் வாங்குறாரு, இந்த பெண் சொன்னது தான் உண்மை, நான் இந்த கருத்துலேருந்து பின்வாங்கிறேன். நான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கேட்டுக்குங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு அதுதான் என்றால் அதற்கு நான் மாற்றம் செய்யவே மாட்டேன். நான் இந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லவே மாட்டேன். குர்ஆன்னா அப்படி சரணடைஞ்சிருவாங்க, சரணாகதி அடைஞ்சிருவாங்க. குர்ஆனுக்கு முன்னாடி அப்படி வந்து நின்றுவாங்க. யாரு? யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன். யாராக இருந்தாலும் சரிதான், நேருக்கு நேர் வந்து பாருங்க, தங்கச்சியாக இருந்தாலும் நான் மண்டையை தான் உடைப்பேன் அப்படின்னு இருந்த உமர் குர்ஆன் சொன்னால் அப்படி முன்னாடி வந்துடுவாங்க. அதே மாதிரி நபின்னு சொன்னால் அப்படி கேட்பாங்க. நபி சொல்லிட்டாங்கன்னா மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, உமர் ரலியல்லாஹு வந்து கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், மக்காவில் ஒருத்தர் இருக்கிறாரு, அநியாயம் ரொம்ப பேசுகிறாரு, மனுஷன் தேவையில்லாதெல்லாம் பேசுகிறாரு, உங்களை பற்றி சஹாபாக்களை பற்றி நிறைய தரக்குறைவாலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு, எனக்கு ரொம்ப கோபம் வருது அவரை பார்த்தா, நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா அவர் பல்லை ஃபுல்லாக தட்டி எடுத்து வரேன்னு. பல்லு இருந்தானே பேசுகிறாரு, பல்லு போச்சுன்னா என்னங்க போயிடும்? சொல்லு போயிடும். பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு. சில நேரங்களில் கோபம் வந்தால் என்ன செய்வோம் தெரியுமா? ரொம்ப பேசுகிறா, இரிவோம், பல்ல தட்டுறேன் அப்படிமோ, உச்சக்கட்ட கோபத்தில். செய்யுதுனா உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, பல்ல உடைக்க போகிறேன் நான், நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. அவர் பேர் சுஹைல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கோவப்படாதீங்க உமர், உங்களை ஒரு நாள் சந்தோஷப்படுத்துவார். அவர் நிறைய கோவப்படுத்திட்டே இருக்காருன்னு சொல்கிறீங்கல்ல, உங்களை ஒரு நாள் அவர் சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு சொன்னாங்கங்க. அப்படியே கட்டுப்பட்டாங்க. மகுடிக்கு அடங்கிய பாம்பை போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரின் வார்த்தைக்கு அப்படியே கைகட்டி ஆமன்னா அத்தஅனா சமிஅனா அத்தஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம், முடிஞ்சு போச்சு. கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்பது உமர் ரலியல்லாஹுவுக்கு குர்ஆனிலும் உண்டு, அதுக்கு ஈக்குவலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டு. அதே மாதிரி அவர் மாறினார். சுஹைல் யார் ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தாரோ அவர் ஒரு கட்டத்தில் மாறிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கும் போது அவரை கட்டி பிடிச்சின்னு சொன்னாங்களாம். அவர் அப்போ இஸ்லாத்துக்கு வரல, இஸ்லாத்துக்குலாம் வந்த பின்னாடி நிறைய நல்ல மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தினார். அப்போ அவரை போய் கட்டி பிடிச்சிட்டு உமர் சொன்னாங்களாம், உங்களை தாங்க ஒரு நாள் நான் பல்ல உடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நபிகிட்ட போய் சொன்னேன், நபி சொன்னாங்க அப்படிலாம் பண்ணுறாதீங்க, நிறைய உங்களை சந்தோஷப்படுத்துவாருன்னு சொன்னாங்க. இன்றைக்கி உங்களுடைய செய்திகள்லாம் கேட்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களுடைய பணிகளை எல்லாம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நாயகத்தினுடைய வார்த்தை எவ்வளவு சத்தியமாகி பிடிச்சி பார்த்தீங்களா அப்படின்னு நாங்கள் ஹஸரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பர்களே, கோபப்படுகிற யாருக்கும் அடங்காதவர், யார் சொல்லையும் எதற்கும் கேட்க மாட்டேன், நான் போட்ட பாதையில் உண்மையோடு நேர்மையோடு பயணித்து கொண்டேன் இருப்பேன் என்ற அந்த நிலைப்பாட்டில் உள்ளவர் குர்ஆன் சொன்னால் உடனே கேட்டு விடுவார், நபி சொன்னால் உடனே கேட்டு விடுவார். இங்கே நமக்கு முன்னால், எனக்கு முன்னால், உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி, நம்மிடத்திலும் குர்ஆன் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, எத்தனை விஷயத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், எத்தனை விஷயத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், எத்தனை குர்ஆன் வசனங்களுக்கு நாங்கள் உருவம் கொடுத்திருக்கிறோம், குர்ஆன் வசனங்களுக்கு எத்தனைக்கு நாங்கள் உருவம் கொடுத்திருக்கிறோம். சஹாபாக்கள் குர்ஆன் வசனங்களுக்கு உருவம் கொடுத்தாங்க. வெறுமன்ன காகிதத்தில் மட்டும் சஹாபாக்கள் குர்ஆனை பார்க்கல, தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறாங்க குர்ஆன். இன்னைக்கு முஸ்லீம் உம்மா என்ன செய்து, காகிதத்தில் மட்டும் குர்ஆன் வசனங்களை பார்க்குது, குர்ஆன் வசனங்களை காகிதத்தில் மட்டும் பார்க்கிறது.
அதை பார்த்து படிப்பதோடு அப்படியே நிப்பாட்டி கொடுக்கிறது. அதுவல்ல குர்ஆனினுடைய இறக்கி அருளப்பட்ட வேதம் நோக்கம். அது அந்த காகிதம் அதன் வழியாக, நாவின் வழியாக, எழுத்தின் வழியாக, அது சொல்லக்கூடிய கருத்தின் வழியாக உள்ளே இறங்க வேண்டும், அது வெளிப்பட வேண்டும். இதில் தான் நமக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் கேள்வி நிற்கிது, எத்தனை வெளிப்படுது? சஹாபாக்கள் ஒரு சஹாபி இருந்தார், அவருக்கு பேர் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சஹாபி, ரொம்ப நல்ல குரல் வளம் என்றால் மைக் இல்லாமலேயே மைக் போட்ட மாதிரி பேசுவார். நீங்களும் அந்த கேஸ் தான் நசரத்துன்னு சொல்லாதீங்க. மைக் இல்லாமலேயே மைக் போட்ட மாதிரி பேசுவார். கொஞ்சம் நல்ல தடிமனான குரல். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கினார் ரசூலுல்லாஹ்வுக்கு. என்ன வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபியே, நான் ஈமான் கொண்ட மக்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்தத்துக்கு மேலே அவங்க சத்தம் வரக்கூடாது. உங்கள் சவுண்டுக்கு மேலே அவங்க சவுண்டு வரக்கூடாது. சவுண்டை குறைச்சிக்கணும். அப்படி சத்தம் போட்டு யாராவது உங்களுக்கு முன்னாடி பேசினாங்கன்னா என்ன? ஒன்றும் இல்லை, அவங்க செஞ்ச அமல்லாம் நாசமாக போயிடும். அவங்க செஞ்ச அமல் எல்லாம் வீணாக போயிடும், புண்ணியம் இல்லாமல் போயிடும், எந்த பலனையும் கொடுக்காது அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குனாங்க. இந்த வசனம் வந்த பின்னாடி இந்த சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கே பள்ளிவாசலுக்கே வரல, அப்படியே உட்காந்துட்டார் வீட்டில். அழுக, மூளையில் உட்காந்து ஒரே புலம்பல், அழுது அவருடைய முகமெல்லாம் வீங்கி போச்சு. ஒரு கட்டத்தில் உச்சகட்டமாக அழுக வந்துச்சுன்னா, அடக்க முடியாமல் வந்து போச்சுன்னா கண்ணெல்லாம் செவந்து போயிடும், முகமெல்லாம் வீங்கி போயிடும் இல்லையா? சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழுது முகம் வீங்கி போய்விட்டது, கண்ணெல்லாம் செவ என்று இருக்குது. ரசூலுல்லாஹ் நோட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. நபி அப்படி பார்க்குற மாதிரி தெரியும், யார் எங்கெங்கே இருக்கா, யார் வந்திருக்கா, யார் வரலை, எல்லாம் நபிக்கு தெரியும். 2 நாள் கவனிச்சாங்க. சாபித் எங்கே காணமே 2 நாளாக பள்ளிவாசலுக்கு. சஹாபாக்கள் சொன்னாங்க, தெரியல நபியே. இப்போ நபி சொன்னாங்க, விசாரிச்சுட்டாங்க, வீட்டுக்கு போங்க, எதுவும் உடம்பு சரியில்லையா? விசாரிச்சாங்க, போனால் அவர் அழுது முகமெல்லாம் வீங்கி போயிருக்குது. என்னங்க அழுகுறீங்க, என்னங்க காரணம் கேட்டாங்க. போச்சு, என் நன்மையெல்லாம் போச்சு, வீணாக போச்சு, என் நன்மையெல்லாம் அழிஞ்சு போச்சு. இயற்கையிலேயே எனக்கு நல்ல பருத்த குரல், தடித்த குரல், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி எத்தனை தடவை நான் பேசியிருப்பேன், அந்த பேச்சு நபியினுடைய சவுண்டை விட எத்தனை தடவை எனக்கு உயர்ந்து போயிருக்கும். இப்போ அல்லாஹ் என் நன்மையை அழிச்சிட்டானே, இனிமையும் நான் பள்ளிவாசலுக்கு வந்து நபி ஏதாவது கேட்டு நான் கொஞ்சம் பதிலை சொல்ல போய் அந்த பதில் சத்தம் நபி சத்தத்தை விட உயர்ந்து போய் போச்சே, எல்லாம் போச்சே, முதலுக்கே மோசமாகி போச்சேன்னாரு. நேர போய் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த தகவலை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. யார் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி கதைன்னு. சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் அழுதுட்டு இருக்கிறார், முகமெல்லாம் வீங்கி போய் இருக்குது நபியே. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கூட்டுவாங்க, அவரை போய் அழைச்சிட்டு வாங்கன்னாங்க. விசாரிச்சுட்டு வந்துட்டீங்க, அழைச்சிட்டு வாங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உத்தரவை கேட்டு சஹாபாக்கள் போய் அவரை அழைத்து கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் நிப்பாட்டுகிறார்கள். சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் நபியின் திருமுகத்தை பார்த்து மறுபடியும் தேம்பி அழுகிறார். நபியே, உங்களுக்கு முன்னாடி நான் எத்தனை தடவை அவமரியாதை செஞ்சுட்டேன், என் சவுண்டு எத்தனை தடவை உயர்ந்து போச்சு, உங்களை மதிக்கணுன்றது அல்லாஹ்வுடைய உத்தரவு, என் சத்தத்தால் நான் எத்தனை தடவை உங்களை அவமரியாதை செஞ்சுட்டேன். நபியே, இங்கே உலகத்திலையும் எனக்கு அதனுடைய வேதனை கிடைச்சிடக்கூடாது, இது எல்லாவற்றுக்கும் மேலே மறுமையில் நான் செய்த நன்மையெல்லாம் போச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த பயம், நான் நரகவாதி ஆகிட்டா என்ன பண்ணுறது, நன்மை இல்லாட்டி நரகத்துக்கு தானே போகணும், நன்மை இருந்தால் தானே சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும், நல்லோர்களின் வழியில் நிற்க முடியும், நன்மை என்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நான் யார் வழியில் போய் நிற்கிறது, யார்கிட்ட போய் அங்கே கேட்கறது, நரகத்திற்குரியவனாக ஆகிட்டா என்ன செய்கிறதுன்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஆற தழுவி கட்டி பிடிச்சி சொன்னாங்க, சாபித் அன்த மினல் ஜன்னா, நீ நரகத்திற்குரியவன் கிடையாதுப்பா, நீ சொர்க்கவாசின்னா, நீ சொர்க்கவாசி. யார் சொன்னா நரகவாசின்னு உங்களை பார்த்து? அது சொல்வது வேறு சிலர்களை கவனித்து சொல்றது. இந்த வசனம் வந்துருச்சு, ஐயோ என் வாழ்க்கையில் எம்பிட்டு பெரிய தப்பு நடந்து போச்சுன்னு யோசிச்சார் பாருங்க. அதுதான் காகிதத்திலிருந்து கல்புக்கு போச்சுன்னு நான் சொன்னேன். வெறும் காகிதத்தில் அந்த சஹாபாக்களுக்கு குர்ஆன் இல்லை, கல்போடு இணைந்து பிணைந்து இருந்தது. இன்றைக்கு நம்மிலே பலருக்கு வெறுமின்னை காகிதத்தில் மட்டுமே குர்ஆன் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த ரமலானிலிருந்து அந்த காகிதத்தின் வழியாக நம்முடைய கல்புகளுக்குள்ளே குர்ஆன் போக வேண்டும். நம் வாழ்க்கையிலே அந்த குர்ஆன் வெளிப்பட வேண்டும். எல்லா தரப்பிலும் வெளிப்பட்டது, சஹாபாக்களுக்கு எல்லா தரப்பிலும் வெளிப்பட்டது. நமக்கு எல்லாம் தெரியும், மது தடை அப்படின்னு குர்ஆன் வசனம் வந்துச்சு இல்லையா? மது தடை, நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால்
நீங்கள் அந்த மதுவின் பக்கம் நகரவே கூடாது. எந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் இப்படி உத்தரவு கொடுத்தான் தெரியுமா? இன்னைக்கு என்ன குடிகாரங்க, இதையெல்லாம் விட 100 மடங்கு குடியில் இணைந்து, குடியில் பிறந்து, குடியில் வளர்ந்து, குடியில் வாழக்கூடிய சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்துச்சு. எங்கன திரும்பினாலும் குடி. அவங்க சும்மா உட்கார்ந்து பேசினாலே அவங்களுக்கு இடையில மது தான் பரிமாறப்படும். என்னன்னாலும், நிகழ்ச்சினாலும் குடிப்பாங்க, சந்தோஷனாலும் குடிப்பாங்க, துக்கனாலும் குடிப்பாங்க, 2 பேரும் நண்பர்களாக சேர்ந்தா குடிப்பாங்க, குடும்பத்தோடு குடிப்பாங்க, பிள்ளைகளோடு குடிப்பாங்க. அதுக்கு அளவே இல்லை. பேரலாக அவர்கள் வீடுகளிலே மது சேகரிக்கப்பட்டு வந்தது. அந்த சமுதாயத்தை பார்த்தா அல்லாஹ் சொன்னான், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமென்றால் முற்றிலுமாக இந்த மதுவை விட்டு வெளியே வாருங்கள். நீங்கள் ஜெயிக்க வேண்டுமென்றால் உலகத்திலும் நாளை மறுமையிலும் ஜெயிக்கணும்னா மதுவிலிருந்து முற்றிலும் வாங்க வெளியே. முன்னாடி சில நிபந்தனைகளோடு சொன்னால், நீங்கள் மது குடிச்சிட்டு தொலை வராதிங்க, மருந்துவில் சில நல்லதும் இருக்குது, நிறைய தீமை இருக்குது, இப்படிலாம் பிரித்து சொன்னால ஒரு கட்டத்தில் அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான், வெளியே வாங்க, ஃபுல்லாக முழுசாக வெளியே வாங்கண்ணா. வெளியே வந்துட்டங்க, சரி இருக்கிறது இருக்கட்டுமே, எதையாவது விற்றுக்கலாமே அப்படிலாம் நினைக்கல. வெளியே வந்துட்டங்கன்னு வந்தாங்க. வெளியே வந்து எப்போ இது ஹராமுன்னு அல்லாஹ் உத்தரவு கொடுத்தானோ, இனிமேல் எதுக்கு அந்த பொருள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும், கொட்டுங்க பண்ணாங்க. மதீனா முழுக்க மது ஆறு ஓடியது. இங்கே விஷயம் என்ன தெரியுமா? நாம் பல சமயம் பல நேரங்களில் உறுதி எடுப்போம், இனிமேல் இந்த பாவத்தின் பக்கம் போகக்கூடாதுன்னு. சில நேரங்களில் அந்த பாவத்தில் போய் விழுந்துட்டு என்னங்க பண்ணுறது, சந்தர்ப்ப சூழல் மாட்டிக்கிட்டேன். சஹாபாக்கள் வரலாறை நீங்கள் படித்தால் அந்த மதுவிலிருந்து வெளியே வந்து அதற்கடுத்து அவர்கள் அந்த மதுவுக்குள்ளே போகவே இல்லை. மடாக்குடியர்கள், தினசரி பல 100 தடவை குடித்தவர்கள். உத்தரவு வந்தது, அல்லாவின் வசனம் வந்தது, விட்டொழித்தார்கள், மறுபடி அதன் பக்கம் திரும்பி போகவே இல்லை. இதாங்க குரான் வாழ்க்கை. காகிதத்திலிருந்து அவங்க கல்வுக்குள்ளே போனது. குரான் காகிதத்திலிருந்து அந்த கல்வுக்குள்ளே போனதுனால தான் அவங்க ஆசை சொல்லிச்சு ஒரு முடராவது குடிக்கலாமேன்னு. ஆனால் குரான் சொல்லுது, இல்லை குடிக்கக்கூடாது, இது தடை அப்படின்னு. வட்டி வாங்கினீங்க, ஒரு காலம் இருந்துச்சு உங்கள்கிட்ட, இனிமே அல்லாஹ் உங்களுக்கு தடையாக்கிட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரான் வந்தது, நீங்கள் வட்டி வாங்கினீர்கள் என்றால் அது இறைவனோடு நேருக்கு நேர் ஃபைட் பண்ணுறது. ஃபைட்டிங் யாரோடு? அல்லாஹ்வோடு. அல்லாஹ்வோடு ஃபைட் பண்ண முடியுமா? அல்லாஹ்வுடைய ஏவுகணைக்கு முன்னால் நம்மால் தாக்கு பிடிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய ஃபோர்ஸுக்கு முன்னால் நம்மால் நிற்க முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், வட்டியை தொட்டிங்க, அல்லாஹ்வுடைய நேரடியாக நீங்கள் ஃபைட் பண்ணீங்கன்னு அர்த்தம். இந்த வசனம் வந்துச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இனிமேல் யார் யாரெல்லாம் வட்டிக்கு முன்னால் கொடுத்தீர்களோ அதனுடைய முதலை மட்டும் வாங்கிக்கங்க. கொடுத்தவங்க வாங்கியிருந்தா முதலை மட்டும் கொடுங்க, வட்டியை கொடுக்க வேண்டாம். ஏன்னா அல்லாஹ் உத்தரவு கொடுத்துட்டான். ஃபஸ்ட்டு நான் என் குடும்பத்திலேருந்து வெளிப்படுத்துகிறேன் இந்த விஷயத்தை, என் குடும்பத்திலேருந்து இதை நான் வெளிப்படுத்துகிறேன், இதை செயல்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சிறிய தகப்பனார் அப்பாஸ், வட்டிக்கு கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர், அப்பாஸ் இடத்தில் யாரெல்லாம் வட்டிக்கு கடன் வாங்கிறீங்களோ சொல்கிறேன், என் சின்னத்தா, எங்கள் சின்னவாப்பா தான் அப்பாஸ், அவர்கிட்ட வெறுமின்ன முதல்ல மட்டும் கொடுங்க, வட்டி கொடுக்க வேண்டாம். ஏன்னா தடை செஞ்சுட்டானல்ல, அல்லாஹ் உத்தரவு கொடுத்துட்டானே. எனவே என் குடும்பத்திலிருந்து மாற்றம் என்பது வெளியிலிருந்து எதிர்பார்ப்பவன் மடையன், தன்னிலிருந்து ஏற்பட வேண்டும் என்பவன் தான் அறிவாளி, இல்லையா? ஏன்டேந்து ஏற்படுறது இந்த மாற்றம், இந்த சமுதாய மாற்றம், சமூக சீர்திருத்தம் என்பது என் குடும்பத்திலேருந்து உருவாகட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் குடும்பத்தில் ஒருத்தர், எங்கள் சின்னத்தா, எங்கள் அத்தாவுக்கு ஈக்குவலானவர், அவர் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணார், இனிமேயும் பண்ணுவார், ஆனால் வட்டிக்கு பண்ண மாட்டார். இதுவரை யாரெல்லாம் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாம் முதல்ல மட்டும் கொடுங்க, வட்டியை கொடுக்க வேண்டான்னாங்க. சஹாபாக்கள் விட்டாங்களே. அல்லாஹ்வின் தூதருடைய ஒத்தை வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஒரு வட்டிக்கு ஒருவர் முகம் கொடுத்தால் தன்னுடைய தாயோடு 70 முறை புணர்ந்ததற்கு சமம். நாங்கள் சொல்ல, தன் பெத்த தாயோடு 70 முறை, அதை சொல்வதற்கே நான் கூசுகிறது, நினைத்து பார்ப்பதற்கே மனம் மறுக்கிறது. நினைக்க ரசூலுல்லாஹ்வின் கடினமான வார்த்தை அது. வரவே இல்லையே பக்கத்தில். அல்லாஹ் இவ்வளோ பெரிய வேதனையை, இவ்வளோ பெரிய கேடை ஏன் நான் சுமக்கணும் இந்த முசீபத்தை பண்ணிட்டு? இதுதான் காகிதத்திலிருந்து கல்புக்கு போன விதம். குரான் காகிதத்திலிருந்து கல்புக்கு போனது. எப்படி போனது? எனக்கு ஆசை தான், வேற வழி இல்லை, எப்படியாவது வீடு கட்டி ஆகணுமே, அல்லது வேற ஏதாவது செஞ்சு ஆகணுமே, ஏதாவது எழுந்து நின்னாகணுமே, வேற வழி இல்லை, யாரும் தரமாட்டேங்கிறாங்களே, இப்படி தானே போய் நிற்க வேண்டியதாக இருக்குது, வேற வழி இல்லையே என்று நாம் சாக்கு போக்கின் மீது போடுகிறோம். நிர்பந்தங்கள் வந்தாலும் சாக்கு போக்குகளை அவர்கள் கையில் எடுக்காதவர்கள். காரணம், அவர்களுக்கு குரான் காகிதத்தில் இல்லை, கல்புகளுக்குள்ளே இருந்தது.
கல்புகளுக்குள்ளே இருந்ததினாலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அப்படி வெளிப்படுத்தினாங்க. பெண்கள் நிறைய வந்திருக்காங்க மாஷா அல்லாஹ். டெய்லி அவ்வளவு பெண்கள் மாஷா அல்லாஹ். நம்முடைய பள்ளியிலே நூற்றுக்கணக்கான பெண்கள் இந்த ரமதானிலே தராவிகளே திருக்குரானை முழுசாக கேட்டிருக்காங்க. அல்லாஹ் நம் சமுதாய பெண்களுக்கு பரக்கத் செய்வானாக. அவங்க இபாதத்தாக இருந்தால் தான் நாமளும் இபாதத்தாக இருக்க முடியும் இல்லையா? அவங்க சிறப்பாக நல்ல வணக்க வழிபாட்டோடு உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால்தான் நாமும் வணக்க வழிபாட்டோடு ஆரோக்கியத்தில் இருக்க முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம் குடும்பங்களை எல்லாம் தீனுடைய மயமாக மாற்றுவானாக. அல்லாஹ்வின் அருளை பெற்று தருகிற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பெண்கள்லாம் அமைதியாக இருப்பாங்க, நம்புகிறேன் நான். நீங்கள் சிரிக்காதீங்க, உண்மையிலே அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய நம்ம பெண்கள் மதரசாவுடைய உஸ்தாத் மற்றும் இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி அவங்கள ரொம்ப கண்காணிச்சிட்டு இருக்காங்க. கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அவங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிள்ளைங்க செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க எந்திக்க மாட்டாங்க யாரும், நான் நம்புகிறேன். அவர்கள் நிச்சயம் யாரோடும் பேச மாட்டார்கள். பேசுவதற்கோ அல்லது கதை பேசுவதற்கோ புரளி பேசுவதற்கோ யாருமே இங்கே வரலை. முழுக்க முழுக்க அவர்கள் வந்ததெல்லாம் இந்த இரவினுடைய நன்மையை பெறுவதற்குத்தான். இந்த இரவினுடைய நலவுகளை நன்மைகளை கொள்ளையடித்து போவதற்குத்தான் நம்மை போன்று அவர்களும் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் ரொம்பவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த வசனம் என்ன சொல்லுச்சு? நபியே, உங்கள் வீட்டுக்குள்ளே நல்லவங்களும் வர்றாங்க, பொல்லாதவங்களும் வர்றாங்க. வீட்டில் பெண்கள் இருக்காங்க, அவங்க மேலே தப்பானவங்களுடைய பார்வை பற்றக்கூடாது. அதனால் ஹிஜாபை பேன்னா நல்லாயிருக்கும். ஹிஜாபினுடைய முறை வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குமே, அல்லாஹ் அது சம்பந்தமாக ஒரு தெளிவான வசனத்தை இறக்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு அதில் செய்யுதுன்னா உமரதி எல்லாம் தான் சொன்னாங்க. அந்த கோரிக்கை அல்லாஹ்வின் தூதர் இடத்துல உமரதியை தான் வச்சாங்க. வச்ச ஒன்று அல்லாஹ்வுத்தாலா வசனத்தை இறக்கிட்டான். சூரா அஹ்ஸாப் என்று நினைக்கிறேன். அந்த அஹ்ஸாப் அத்தியாயத்தில் ஒரு வசனத்தை இறக்கினான். யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன் யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின். நபியே, உங்கள் வீட்டு பெண்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், உங்கள் மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், சமுதாய பெண்களிடத்திலே சொல்லுங்கள், வெளியே போனால் வீட்டுக்குள்ளே அந்நியர்கள் வந்தால் தங்களை ஹிஜாபோடு அவர்கள் பேணி பாதுகாத்து கொள்ளட்டும். ஹிஜாபு தான் கண்ணியமான ஆடை, ஹிஜாபு தான் ரிலாக்ஸை கொடுக்கக்கூடிய ஆடை. நம்ம சொல்லலைங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணு தான் மோனிகான்னு சொல்லி ஒரு பெண், தெரியுமா? கிட்டத்தட்ட 62 படம் நடிச்சிது அந்த அம்மா. 62 படம், 2.5 வயசுலேருந்து படம் நடிச்சது உள்ள 62 திரைப்படங்களிலே நடித்த பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்துருச்சு. இப்போ மாஷா அல்லாஹ் இஸ்லாமிய அமைப்பிலே அந்த ஒரு மாஹவுல்ல அந்த பொண்ணு இருக்குது. அந்த அம்மா கொடுத்த பேட்டி இன்றைக்கும் புத்தகத்தில் இருக்குது. நான் ஏன் இஸ்லாத்துக்குள்ளே வந்தேன், நான் நார்மல் ட்ரெஸ் போட்டு வெளியே போகும்போது எனக்கான கம்ஃபர்ட்டாக அது இல்லை. மற்றவங்களுடைய பார்வை, மற்றவங்களுடைய அந்த தீண்டுதல் பிரச்சனை இதெல்லாம் நான் சந்தித்தேன். நான் சும்மா கட்சிக்கு தான் எடுத்து போட்டேன், அந்த ஆடை எடுத்து போட்டுக்கலாமே அப்படின்னு நினச்சி போட்டேன். ஆனால் என்னமோ தெரியல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டவொன்னே எனக்கே ஒரு பெரிய ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டாலே ஃப்ரீடம் கிடைக்குது, அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் படிப்போமே, இன்னும் என்னென்ன ஃப்ரீடமாக இருக்குன்னு பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். குரானை வாங்கி வாசித்தேன். நான் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்லுது. 2014 அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்துச்சு. இப்போ 14 தான் டிக்ளரேஷன் பண்ணிச்சு, இனிமேல் நான் திரைப்படத்தின் பக்கமே போக மாட்டேன், அந்த வருமானம் எனக்கு வேண்டவே வேண்டாம், இத்தோடு முடித்துக் கொள்கிறேன், முழுமையாக இஸ்லாமிய பெண்ணாக நான் இனிமேல் வாழப்போகிறேன் என்று 2014 சொல்லுது. 2010 இஸ்லாத்து அந்த அம்மா வந்துருச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, புர்காவை வைத்து இந்த பெண் மட்டுமல்ல, இந்த மாதிரி 1000 பெண்கள் இன்றைக்கு இஸ்லாத்திற்குள்ளே வர்றாங்க. அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெரிய சுதந்திரம் புர்காங்க, ஃபர்தா இருக்க ஒரு பெரிய சுதந்திரம். எங்கனாலும் அவங்க தைரியமாக போயிட்டு வரலாம். நிச்சயமாக காம பார்வைகளின் கண்களுக்கு நம்முடைய பெண்கள் இரையாக மாட்டார்கள், முறையாக புர்காவை பேணினார். இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும், மறுபடியும் சொல்கிறேன். முறையாக ஃபர்தாவை பேணினால் நிச்சயம் காம பார்வைகளின் பார்வைக்கு அந்த பெண்கள் இரையாக மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உத்தரவு சொல்கிறான். அதுதான் அவங்களுக்கு கண்ணியம், அதுதான் தீங்கிலிருந்து பிரச்சனையிலிருந்து அந்த பெண்களை பாதுகாக்குன்னு சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தையாச்சே, சத்தியமாக தான் இருக்கும், சத்தியமாக இருந்துச்சு. ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, இந்த வசனம் இறங்கின ஒன்று, ரஹிமல்லாஹு அல் முஹாஜிராத்தில் ஊவல், ஆரம்பகட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்களாகி மதீனாவுக்குள்ளே வந்தாங்களே அந்த பெண்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்யணும், பரக்கத் செய்யணும். ஏன் தெரியுமா? இந்த வசனம் வந்துருச்சின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பெண்களை கூட்டி அறிவிப்பு செஞ்சாங்க. உங்கள் விஷயமா அல்லாஹ் ஒரு வசனத்தில் பேசியிருக்கான், உங்கள் சம்பந்தமாக ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் புர்காவை பேணணுமா,
நீங்கள் ஃபர்தாவை பேணணுமா அந்நிய ஆடவர்களோடு கடக்கக்கூடிய சமயத்தில் அல்லது வெளியே நீங்கள் போகக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய சமயத்தில் ஃபர்தாவை பேணணும்னு சொல்கிறான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அவங்கள்ட்டலாம் புர்காவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நார்மல் ட்ரெஸ் தான் இருந்துச்சு. எல்லா பெண்களும் வீட்டுக்கு போய் போத்துறதுக்கு வச்சுருந்தாங்க துப்பட்டி. நம்ம வீடுகளில் வச்சுருக்கோம்ல போர்வை, பெட்ஷீட்டை எடுத்து 2 4 கட் பண்ணி அப்படி ஒரு போத்துக்கிட்டாங்க. வீட்டில் இருந்த புர்கா இல்லைன்றதுனால அங்கே கடந்த பெட்ஷீட்டை எடுத்து போத்தக்கூடிய துப்பட்டிகளை எடுத்து வெட்டி அப்படியே சுற்றி போர்த்தி கொண்டார்கள். ஆயிஷா அம்மா அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, அந்த பெண்களுக்கெல்லாம் அல்லாஹ் பரக்கத் செய்யணும். எவ்வளவு கட்டுப்பாடு வசனத்தில் அல்லாஹ் கொஞ்சம் பரிசீலனை பண்ணலாமே. இன்றைக்கி தானே இறங்கியிருக்குது, சரி 1 மாதம் டைம் கொடுங்க, எங்கள் லெவல்லேருந்து நாங்கள் கொஞ்சம் மாறுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்படி பழகிட்டோம், இப்படி நாங்கள் இருந்துட்டோம், எப்படி உடனே எங்களால் மாற்றிக்க முடியும், எப்படி உடனே எங்களால் சேஞ்ச் ஆகிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் இன்றைய பார்வை. ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, அப்படியே வெளிப்படுத்தினாங்க. அந்த வசனம் வந்துச்சு, அப்படியே வாழ்க்கையில் வெளிப்படுத்தினாங்க. எனவே அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டுமா. ஆயிஷா அம்மாட்ட ஒரு 4-5 பெண்கள் சொன்னாங்களாம், நாங்கள் மக்காவுக்கு போனோம்மான்னாங்களாம். சந்தோஷம் அப்படின்னாங்க. போய் நாங்கள் ஹஜருல் அஸ்வதெல்லாம் தொட்டுட்டோம், முத்தம் கொடுத்துட்டோம். இன்றைக்கி நம்மள்ட்ட ஒரு நோய் இருக்குது, என்ன தெரியுமா? உம்ராவுக்கோ ஹஜ்ஜிக்கோ போனால் ஊரில் வந்தவொடனே கேட்பாங்க, என்ன கேட்பாங்க? அஸ்வது கல்லில் முத்தம் போட்டியா? இல்லையே. ஐயோ, உன் ஹஜ்ஜே வேஸ்ட்டாக போச்சு போ, உம்ராவே வேஸ்ட்டாக போச்சு போ. ஏங்க, ஹஜருல் அஸ்வது கல்லில் முத்தம் போட்டால் தான் உம்ரா கபூல் ஆகுமா? ஹஜ்ஜி அதை முத்தம் போட்டால் தான் கபூல் ஆகுமா? பக்கத்தில் போய் தொட்டு முத்துனாலும், வாயை வச்சு முத்துனாலும், தூரத்துலேருந்து கையால் முத்துனாலும் எல்லாம் ஈக்குவல், ஒரே மாதிரி தான். உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அந்த கல்லை பார்த்து பேசுவாங்க, அஸ்வதே நீ வெறும் கல் தான், எங்கள் நபி உன்னைய முத்துனதாக நாங்கள் பார்த்துருக்கோம், அதனால் உன்னை நாங்கள் முத்துறோம், அம்பிட்டு தான். இதை விட வேறு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. எங்கள் நபி உன்னைய முத்திருக்காங்க, அதே நபி தான் தூரத்துலேருந்து குச்சியை வச்சு முத்திருக்காங்க, அதே நபி தான் தூரத்துலேருந்து கையை காட்டி முத்திருக்காங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு இப்படி ஒரு அலர்ஜி இருக்குது, அஸ்வது கல்லை முத்தாட்டி அந்த உம்ராவே இல்லை. அவங்களுக்கு திருப்தி இருக்கோ இல்லையோ, ஊரில் போனால் மக்கள்லாம் கேட்பாங்களே, அதுக்காவது இதையாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுற ஆளுகள்லாம் இருக்குது. தயவு செஞ்சு உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போகிற பெருமக்கள்லாம் சொல்லுது, அந்த இடத்துக்கு நீங்கள் நெருக்காதீங்க. அது ரிஸ்க்கான இடம், அது பயங்கர ரிஸ்க்கு. போகிறவங்களுக்கெல்லாம் தெரியும். கண்டிப்பாக அந்த விஷயத்தை ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மாஷா அல்லாஹ், கிடைத்தால் பாக்கியம், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கொடுப்பான். இல்லை என்றால் அதற்கு பெரிய வேதனைப்படவோ ரிஸ்க் எடுக்கவோ தேவை கிடையாது. இப்போ வாங்க விஷயத்துக்கு. ஆயிஷா அம்மாட்ட 4 பெண்கள் சொன்னாங்களாம், நாங்கள் உம்ராவுக்கு போனோம், ஹஜருல் அஸ்வத் கல்லை போய் முத்தம் போட்டோம். ஆயிஷா அம்மா சொன்னால், அல்லாஹ் அவங்களுக்கு கூலியே கொடுக்கக்கூடாது, அல்லாஹ் அவங்களுக்கு இதுக்கு நன்மையே தரக்கூடாதுன்னாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? அஸ்வது கல்லை முத்தம் போடுறது எவ்வளோ பெரிய பாக்கியம், நாங்கள் முத்தம் போட்டு வந்துட்டோன்னு பெருசாக பெருமையாக சொல்கிறோம், நன்மை கிடைக்காதுன்றீங்களே. அப்போ சொன்னாங்க அதற்கு ஆயிஷா அம்மா, அஸ்வது கல்லை முத்துவது சுன்னத்து, ஆண்களோடு கலப்பது ஹராமு. அங்கிட்டு போய் ஆண்களை இடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்குன்னு என்ன தேவை இருக்குது? ஹரமில் தவாஃப் செய்யும் பொழுது அந்த மாதிரிலாம் வராது. ஆண்கள் பாட்டு ஆண்கள் தவாஃப் செய்வாங்க, பெண்கள் பாட்டு பெண்கள் தவாஃப் செய்வாங்க. யாரும் யாரையும் வேண்டுமென்றே போய் நெருக்கமாக இடிக்க வேண்டிய சிச்சுவேஷன்லாம் வராது. ஆனால் ஹஜரஸ் அஸ்வது கல்லை முத்தமிட போனால் நிச்சயமாக வரும். நிச்சயமாக ஆண்களை இடிக்கணும், அவங்க நம்மளை தள்ளுவாங்க, அவங்க தோளில் கைப்பட வேண்டியலாம் நேரமே ஏற்படும். அதில் ஆயிஷாமா சொன்னாங்க, அப்படி முட்டி மோதி என்ன செய்யணும், என்ன தேவை இருக்குது? அதனால தான் சொன்ன உங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடாது நன்மை. எப்படி அந்த சமுதாயத்தை ஹஸரத் ரசூலுல்லாஹ் உருவாக்கி வச்சுருந்தாங்கன்னா, குரான் சொல்லதை அப்படி வெளிப்படுத்துவாங்க, அந்த குரானை அப்படி காப்பி பண்ணி தங்க வாழ்க்கையில் கொண்டு வருவாங்க. அன்பான சகோதரர்களே, நான் என்னை பார்த்து கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்பதற்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. உங்களை பார்த்து நான் கேட்கவே மாட்டேன், நான் என்னை பார்த்து கேட்கிறேன். நான் என் வேதத்திலிருந்து, எனக்கு அல்லாஹ் கொடுத்த அருளிலிருந்து எத்தனை வசனங்களை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதே கேள்வி நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். எத்தனை விஷயங்களை நான் வெளிப்படுத்துகிறேன்? ஹராம்களை பேணுகிற விஷயத்தில் எவ்வளவு தூரம் நான் முனைப்போடு இருக்கிறேன்? புரணி பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, பிறகு மனதை நோவு செய்யக்கூடாது என்பது குரானின் கட்டளை. எத்தனை பேரை பற்றி தேவையில்லாத பேச்சுகள் பேசி தேவையற்ற கசப்பையும் தேவையற்ற வெறுப்பையும் தேவையற்ற வன்மத்தையும் பிளவுகளையும் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு நானே கேட்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, குரானிலே சூரா நூர் என்று ஒரு அத்தியாயம் எல்லாம் சொல்கிறான், 18வது ஜுஸுல. கண்டிப்பாக பெண்கள் எல்லாம் வாசிக்க வேண்டிய அத்தியாயம் அது. அதற்கு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, பெண்களுக்கு தனியாக கிளாஸ் வைங்க,
அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு 100 சூறாவை கற்றுக் கொடுங்கன்னாங்க. பெண்களை தனியாக உட்கார வச்சு அவங்களுக்குன்னு தனியாக கிளாஸ் எடுங்கன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவங்களுடைய கட்டளை இது. அப்படி என்றால் 100 அத்தியாயத்தில் பெண்கள் சார்ந்த நிறைய விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதில் மிக முக்கியமானது ஆயிஷா அம்மாவை பற்றி அவதூறு பேசின ஒரு வழக்கு அதில் வருது. தேவையில்லாமல் ஆயிஷா அம்மா மீது இட்டு கட்டி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க முனாஃபிக்கின்கள். ஆயிஷா அம்மா பரிசுத்தமானவங்க, தூய்மையானவங்க, தப்பு தவறின் பக்கம் கொஞ்சம் கூட கடைக்கண்ணால் கூட திரும்பி பார்க்காதவர்கள். அந்த ஆயிஷா அம்மாவை பற்றி இன்னொருத்தரோட அப்படி முடிச்சு போடு, நம்மளுக்கு தான் அடுத்தவங்களை பற்றி முடிச்சு போட்டு பேசுனா ரொம்ப பிடிக்குமே, பேசுகிறதுக்கும் பிடிக்கும், அதை கேட்கறதுக்கு ரொம்ப ரசனையாக இருக்கும். சொல்லு வேற என்ன இல்லையா? அதில் இன்பம் ஒருவருக்கு இருக்குமையானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகத்தினுடைய தீயை நம் காதுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது என்று பொருள். நமக்கு எதுக்கு தேவை? இல்லாத பொல்லாதது ஒரு விஷயம் ஒரு காதுக்கு வருதுன்னா எனக்கு தேவையில்லைங்க. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, அல்லாஹ்வின் விஷயம். அபூ தர்தான்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க மனைவி பேர் உம்மு தர்தா. வெளியேந்து வர்றாரு அபூ தர்தா, வீட்டுக்கு வர்றாரு. உம்மு தர்தா சொல்கிறாங்க, ஏம்மா கேட்டிங்களா, செய்தி தெரியுமான்னு கேட்டாங்க. என்னம்மான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஆயிஷா அம்மாவை பற்றி ஏதோ அலசல் புலசல், முழுசெல்லாம் சொல்லலை, ஆயிஷா அம்மாவை பற்றி அலசல் புலசல் ஏதோ. உடனே மடக்குனார் அபூ தர்தா. இதே அலசல் புலசல் ஓ மேலே வந்தால் எப்படி இருக்குன்னு கேட்டார். இதே அலசல் ஓ மேலே வந்தால் என்ன ஆகும்? அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்படிலாம் இல்லைம்மா, நான் உன்னை விட 100 மடங்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்க உன்னை விட 1000 மடங்கு சுத்தமானவங்க. அப்படி நினைக்கிறதே தப்புன்ற நான். அந்த நினப்பு 4 பேர் பேசுகிறாங்கன்னு ஏன்ட்ட கொண்டு வர போகிற நீ, அதை இதே தப்புன்றேன். அதனால தான் ஒன்றை பார்த்து கேட்டேன், இதே அலசல் புலசலான பேச்சு உன் மீது இருந்தால் அதை நீ ஏற்றுக்குவியா? ஏற்றுக்கவே மாட்டேன். நான் அவ்வளவு தங்கமான பெண், அவ்வளவு ஒழுக்கமான பெண். உன்னை விட 1000 மடங்கு ஒழுக்கமான பெண்ணை தான் அல்லாஹ் தேர்வு செய்து முகமது ரசூலுல்லாஹ் கொடுத்தான். யாருடைய தேர்வு? ஆயிஷா அம்மா. நபிலாம் தேர்வு செய்யலை, நபிலாம் விரும்பி கட்டிக்கல, அல்லாஹ் தேர்வு செஞ்சு கொடுத்தான். சொர்க்கத்திலேருந்து ஜிப்ரையில் வந்து சொன்னார், உங்களுக்கான மனைவி ஹதீஜாமாவுடைய வஃபாத்துக்கு பின்னாடி உங்களுக்கான மனைவி அல்லாஹ் தேர்வு செஞ்சுக்கான் பாருங்க, அபூபக்கர் பெத்தெடுத்த மகள் ஆயிஷா. அல்லாஹ்வுடைய தேர்வு தப்பாக இருக்குமா? அல்லாஹ்வுடைய தேர்வு மாறி போயிருக்குமா? இப்படி நினைக்கலாமா? அப்படி சொன்னா பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொன்னான், லௌலா இஸ் சமிஅத்துமூஹு லன்னல் லௌலா இஸ் சமிஅத்துமூஹு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே முஸ்லீம்கள் எப்படி சொல்லியிருக்கணும் தெரியுமா? 2-3 முஸ்லீம்களும் இந்த விஷயத்தை தள்ளப்பட்டாங்க, சம்மந்தப்பட்டாங்க. முஸ்லீம்கள் எப்படி சொல்லியிருக்கணும்? நமக்கு எதுக்குங்க தேவையில்லாத பேச்சு, நமக்கு எதுக்கு இது தேவையில்லாதது, இது முழுக்க அவதூறு, இது முழுக்க ஒருவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு, அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். ஏன் நீங்கள் போய் தலைப்பட்டீங்க அதில்? ஏன் அந்த தீமையான விஷயத்தில் போய் நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு வசனம் போதும் நம் வாழ்க்கைக்கு. எத்தனை விஷயங்கள் தெரியாமல் காது வழியாக வந்தது, 3வது நபரிடத்திலிருந்து வந்தது, 2வது நபரிடத்தில் வந்தது, போகிற வழியில் பேசிக்கொண்டார்கள், அங்கே பேசினார்கள், இங்கே பேசினார்கள் என்று நமக்குள்ளே பேசி 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 நாம் மகிழ்கிறோம். அது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும், ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். அல்லாஹ் சொல்கிறான், நினைக்கவே வராதீங்க, உங்கள் நினப்புக்குள்ளே கொண்டு வராதீங்க, உங்களை மட்டுமே நீங்கள் பாருங்கள், ஏன் அடுத்தவர்களை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டும்? ஆயிஷா அம்மாட்ட ரசூலுல்லாஹ் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்காங்க. அபூதாவுல அந்த ஹதீஸ் வருது. ஆயிஷா அம்மாட்ட பேசுறது, எங்கேருந்து வந்தீங்கன்னு ஹஸரத் ஆயிஷா அம்மா கேட்டாங்க. ரசூல் சொன்னாங்க, அந்த சஃபியா வீட்டுக்கு போயிருந்தேன், சஃபியா அவங்களுடைய மனைவி, சஃபியா வீட்டிலேருந்து தான் வந்துட்டு இருக்கேன்னாங்க. ஓ ஹஸ்புக்க மீன் சஃபியா கதாவ கதா. ஓ அந்த குள்ளமாக இருக்குமே அந்த மாதிரி தானே, ஒரு ஜாட மாடையா ஒரு ஒரு சின்ன ஒரு குத்து. ஏன்னா 2 பேருமே ஒரே நபிக்கு வாக்கப்பட்டவங்க, இருந்தாலும் இருக்கத்தானே செய்யும் அந்த அந்த ஒரு சின்ன, ஓ அவங்களா அந்த குள்ளமாக இருப்பாங்க தானே அப்படின்னு யதார்த்தமாக சொல்கிறது. குள்ளமானவர், என்ன குண்டா இருக்கீங்க, அல்லது கருத்து போயிருக்கிறீங்களே, அவருடைய தோற்றத்தை வச்சு ஒருத்தருடைய நிலையை வச்சு சாதாரணமாக பேசுகிறதுங்கிறது மனிதர்களாக நம்ம இடத்துல ரொம்ப பழக்கத்தில் இருக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட இந்த வார்த்தையை ஆயிஷா அம்மா சொன்ன உடனே நபி எப்படி தான் கோவப்பட்டாங்க? ஹதீஸில் வந்திருக்கு பாருங்க, லவ் குல்தி கலிமத்தன் லவ் முசிஜத்தில் பஹரு ல மசஜத்துஹு. நீ எப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்ட தெரியுமா ஆயிஷா? இந்த வார்த்தையை தூக்கி கடலில் போட்டால் கடல் நீரே வம்ப போயிடும், கடல் நீர் மொத்தமும் க்ளோஸ், நாசமாக போயிடும், மீன்கள்லாம் செத்து போயிடும். அவ்வளவு விஷமான வார்த்தை இது, விஷத்தனமான வார்த்தை இது. எப்படி சொல்லலாம் நீ வந்து?
அவங்க தோற்றத்தை வச்சு எப்படி நீ குட்டை அப்படின்னு சொல்லலாம்? ஹஸரத் ஆயிஷாம்மா பணிஞ்சிட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இயல்பாக மனிதர்கள் சொல்லுவது தானே இது. ஒருத்தவங்களுடைய மனிதர்களோட தோற்றத்தை பற்றி இயல்பாக இப்படி பேசிக்கிறது தானே அவங்க நெட்டையானவங்க குட்டையானவங்கண்டு. நபி சொன்னாங்க, மா உஹிப்பு அன்னி ஹகைத்து இன்சானன் வ அன்னலி கதா வ கதா. ஒரு மனிதனின் தோற்றத்தை வைத்து பேசுவதற்கு எனக்கு உலகத்தில் லட்சம் அல்ல, கோடி அல்ல, பில்லியன் கணக்கிலே எனக்கு கொடுத்தாலும் பேச மாட்டேன். ஒரு மனிதனின் தோற்றத்தை வைத்து பேச மாட்டேன். இருக்கிற தோற்றத்தை பற்றியே பேசக்கூடாதுன்னு சொன்னால் இல்லாததை பற்றி அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பேச்சு. இப்போ குரானுக்கு அப்படியே நேர் எழுதினானது, குரானுக்கு அப்படியே நேர் எழுதானது. அல்லாஹ் கேட்கிறானே, உங்களுக்கு பிரியம் இருக்கா? உங்கள் கூட பிறந்தவர் தான், அவரை நீங்கள் கட் பண்ணி துண்டு துண்டா அந்த இறைச்சியை மாம்சத்தை எடுத்து சாப்பிடுவீங்களா? செத்து போன அந்த இறைச்சியை. அதுக்கு ஈக்குவலானதுங்க அடுத்தவங்களை பற்றி புரளி பேசுறது, அடுத்தவங்களை பற்றி புரளி பேசுறது, பொய் பேசுறது, தேவையில்லாமல் மனசை காயப்படுத்துறது, அம்புட்டு மோசமானதுங்க. அல்லாஹ் சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, அவர்கள் யோசித்தார்கள், பயந்தார்கள். காரணம் ஒன்றே ஒன்றுதான், குர்ஆன் அவர்களுக்கு வெறும் காகிதத்தில் இல்லை, கல்புக்குள்ளே இருந்தது. அவர்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்திருந்தது. எனவே அவர்கள் அச்சப்பட்டார்கள். குர்ஆனின் பிரகாரம் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஏக்கமும் தவிப்பு நிலையும் அவர்களுக்கு இருந்தது. அன்பு சகோதரர்களே, எனவே தான் ஒரு யுத்த களத்திலே அடியை வாங்கிவிட்டார், குத்தை வாங்கிவிட்டார். எதிரிகள் பல பேரை ஒரு கை பார்த்துவிட்டு கடைசியில் ஒரு கட்டத்திலே குத்தப்பட்டார். இரத்தம் அப்படியே சொட்டியது. அவருக்கு இப்பொழுது மரணம் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. அவர் சொன்னார், நான் வெற்றி பெற்று விட்டேன் என்றார். யாரு? மௌத்தாக போகக்கூடிய மனிதர் சொன்னார், சஹாபி. சுற்றி இருந்தவங்க எதிரிகள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம தானையா குத்தி இவனை சாட்சிருக்கோம், நம்ம தானே உள்ளபடியே பார்த்தால் வெற்றியாளர், இவர் சொல்கிறாரே வெற்றியாளர் என்று எல்லாரும் பார்க்க அந்த சஹாபி சொன்னார், நான் வெற்றி பெற்று விட்டேன் சொல்லிவிட்டு அவர் கலிமா சொல்லி வஃபாத் ஆகிவிட்டார். எதிரிகள் எல்லாம் பார்த்தார்கள், எப்படி வெற்றி? நாம தானே வெற்றி, இறந்து போனவர் எப்படி வெற்றி அடைய முடியும்? யோசித்தார்கள். இஸ்லாத்தின் பக்கம் தேடி வந்தார்கள். இப்படி ஒருத்தர் சொல்லிட்டு செத்து போயிட்டாரு, எப்படி அது? அவருக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக, அவனுடைய கலிமா ஓங்கச் செய்வதற்காக வேண்டி எவர் தன் உயிரை கொடுக்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையிலே முடிவில்லாத அந்த நாளிலே பெருவாழ்வை அல்லாஹ் தருவான். அப்படித்தான் எங்களுக்கு குர்ஆன் சொல்கிறது. எனவே உயிர் என்பது பெரிதல்ல, எங்கள் இரத்தம் பெரிதல்ல. எங்கள் மார்க்கத்திற்காக வேண்டியும், நீதி நிலைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும், சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் ஒருவர் இரத்தத்தை சிந்தினால் அவருடைய பூமிக்கு மேலே இரத்தம் சொட்டுப்படுவதற்கு முன்னால் அவருடைய ஆத்மா சொர்க்கத்திற்கு சென்று விடுகிறது. பெருமானா சொன்னார்கள், எங்களுக்கு குர்ஆன் சொல்லியிருக்கிறது என்று சொன்னார். பாருங்கள், அந்த எதிரிகளை அரண்டு போய்விட்டார்கள். அல்லாஹ், மரணத்திற்கு பயப்படாத கூட்டமா இது? நாம் எல்லாம் சண்டை போடுவது வாழ்வதற்கு, இவர்கள் சண்டை போடுவதற்கு சாவதற்கு. இறந்து போய் நாளை சொர்க்கத்திலே இறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் சண்டை போடுவதிலும் இப்படி ஒரு நுட்பமா? யோசித்தார்கள், இங்கே இருக்கலாமா அங்கே இருக்கலாமா, அதுதான் உண்மையாக தெரிகிறது. அப்படியே ஓடி வந்து விட்டார்கள். அன்பர்களே, மரணத்தின் நேரத்திலும் கூட குர்ஆனை காகிதத்தில் பார்க்காமல் கல்புகளிலும் வாழ்க்கையிலும் பார்த்த மக்கள் தாங்கள் மரணித்ததற்கு பின்பும் கூட மக்களுக்கு வழிகாட்டினார்கள். அவர்களை கொண்டு வந்து இஸ்லாத்திற்குள்ளே இணைத்து விட்டார்கள். எனவே இந்த ரமதானின் இறுதியில் இருக்கக்கூடிய நாம் குர்ஆனை முழுதாக கேட்டுவிட்டோம். நம்மிலும் பலர் குர்ஆனை முழுதாக ஓதிவிட்டோம். அதற்காக வேண்டி அடுத்தடுத்து நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இது ஓதுதல், கேட்குதல், பார்க்குதல் இப்படியே நின்று விடாமல் நம் வாழ்க்கையோடு, கல்போடு, நம்முடைய செயல்பாடுகளோடு, நம் கொடுக்கல் வாங்கலோடு, நம் பேச்சோடு, நம் பழக்கத்தோடு, நம்முடைய அன்றாட செயல்பாடுகளோடு குர்ஆனை பின்தொடர்ந்து நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஒரு லட்சியமான வாழ்க்கைக்கான அடையாளமாக இருக்கும். நாளை மறுமையிலும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளை பெற்று தந்து நாளை மறுமையில் எந்த குர்ஆனை நாம் ஓதி அதன்படி வாழ்வதற்கு முயற்சி கொண்டிருக்கோமோ அந்த குர்ஆன் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பேசும். எனவே அதற்காக வேண்டி முயற்சி செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். உறக்க சத்தம் தெரியல, உறக்கம் வருதா? அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பான சகோதரர்களே, நம்முடைய மஸ்ஜிதிற்காக வேண்டியும் நீங்கள் துவா செய்யுங்கள். நிறைய நல்ல விஷயங்களை மஸ்ஜித் எடுத்து கொண்டிருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களே, அருமை தாய்மார்களே, நீங்களும் மஸ்ஜிதிற்காக வேண்டி, உங்களுக்காக வேண்டி என்றே பள்ளிவாசலிலே மதிப்புக்குரிய அன்புக்குரிய ஹாஜி ஹசன் அப்துல் காதர் சாஹிப் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஒரு தனி மதரசாவை பெண்களுக்காக வேண்டி உருவாக்கியிருக்கிறார்கள். பெரிய பிரயாசைப்பட்டு, ஆசைப்பட்டு, பெண்கள் சமூகத்திற்கு மார்க்கம் போய் சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு
இங்கே அவர்களின் தாயாரின் பெயரிலே அன்னை சல்மா நிஸ்வான் மதரசா என்கின்ற பெண்கள் மதரசா ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. 25 மாணவிகள் அங்கே படிக்கிறார்கள். ஆலிமா வகுப்பு 3 ஆண்டு, 1 வருட கோர்ஸ்ன்னு சொல்லி இந்த குடும்ப பெண்களுக்கெல்லாம் அல்லமா வகுப்பு என்று ஒரு வகுப்பை வைத்து அதிலே ஒரு 10 பெண்கள் படிக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரிகளை உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வது, நீங்கள் துவாவும் செய்யுங்கள். அதற்காக வேண்டி செய்யக்கூடிய செலவுகளை எல்லாம் அவர்கள் பாக்கியமாக கருதுகிறார்கள். அதற்கு கிடைக்கக்கூடிய அந்த செலவுகள் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு, மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். எனவே அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படியானால் தான் அது செலவு செய்வதற்கும் அது ஏற்படுத்தப்பட்டதற்கும் அர்த்தமாக இருக்கும். எனவே நீங்கள் கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகள், வீட்டிலே குடும்பங்களில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் கண்டிப்பாக இந்த நிஸ்வானை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலை மாலை என்று உங்களுக்கு தகுந்தால் போன்று நேரங்கள் ஒதுக்கி தரப்பட்டு அங்கே மதரசா கற்றுத்தரப்படுகிறது. பெண்களுக்கான கல்விச்சாலை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வர்ற வருஷம் நம்முடைய மதரசாவிலிருந்து 10 பிள்ளைகள் சனது பெற இருக்கிறார்கள். 10 பெண் பிள்ளைகள் பட்டம் பெற இருக்காங்க. ஆலிமா என்கின்ற பட்டம் பெற இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டினுடைய இறுதியில் சொல்கிறோம், கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க. அதற்காக வேண்டியும் துவா செய்யுங்கள். அதே போன்று மஸ்ஜிதிலே நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறது. இது எல்லாமே உங்களுடைய ஒத்துழைப்பில் தான், வேறு எந்த இதுவும் கிடையாது. மஹல்லா மக்கள், ஜமாத்தார்கள், தொழுகையாளிகள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் சிறந்த ஈடுபாடும் தான். பைத்துல் மால் இயங்கி கொண்டிருக்கிறது. இங்கே மதிப்புக்குரிய நஜீப் காக்கா இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நன்மக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பள்ளியினுடைய மரியாதைக்குரிய செயலாளர், பள்ளியினுடைய தலைவர் அவர்கள், அதே போன்று கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் எல்லாருடைய தியாகத்தின் அடிப்படையில் இங்கே பைத்துல் மால் இருக்குது. பைத்துல் மால்லேருந்து நிறைய நல்ல விஷயம் நடக்குது, கண்ணுக்கு தெரியாமல் நடக்குது. கண்ணுக்கு தெரியாமல் கிட்டத்தட்ட மாதம் ஒரு 10, 15, 20 குடும்பங்களுக்கு மளிகை ஜாமான் போய் கொண்டிருக்கிறது. ஏழையான மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான உதவிகள், மருத்துவ உதவிகள் போய் கொண்டிருக்கிறது. இது போக இன்னும் பள்ளிவாசலுடைய டெவலப்மெண்ட்டுக்காண்டி, பள்ளிவாசலை வளர்ச்சி அடைய செய்வது என்பதற்காக வேண்டி கண் விழித்து ரொம்பவும் அக்கறையோடு இதற்காக வேண்டி உழைப்பதற்கென்று இங்கே ஒரு அழகான ஒரு டீம் இருக்கிறது. எனவே நீங்கள் தொடர்ச்சியாக பள்ளிவாசலுக்கு வருவதோடு மட்டுமல்லாமல் இங்கே நடைபெறக்கூடிய விஷயங்களிலே நீங்கள் கூட்டாளி ஆகிக் கொள்ள வேண்டும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறிவிடும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய பள்ளிக்கென்று நிரந்தரமான ஒரு சொத்து வேண்டும் என்ற விருப்பத்தோடு கடந்த சில ஆண்டுகளாக அதற்காக வேண்டி ஒரு பெரும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் மனது வைத்தால் நிச்சயமாக அது சாத்தியமாகிவிடும். கூடுதலாக அது வந்துவிடுமையானால் பள்ளிவாசல் எந்த தங்கு தடையும் இல்லாமல் தொடர்ச்சியாக பள்ளியில் நடைபெறக்கூடிய அமல்கள் நடப்பதற்கு அது ஒரு காரணமாக அமையும் என்பதையும் உங்களிடத்தில் கோரிக்கையாக வைக்கிறோம். எல்லா நல்ல காரியங்களும் ஒன்று மட்டும்தான் நமக்கு எப்போவுமே கவனத்தில் இருக்கணும். நாம் இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். நாம் இன்னைக்கு இருப்போம், இங்கே உட்காந்துருக்கோம். அடுத்த ரமதானுங்க நான் உட்காந்துருப்பானு தெரியாது. அடுத்த ரமதான் இருக்குங்க, நாளைக்கு இன்னைக்கு காலைல சஹரை முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் வருது. சஹரை முடிச்சுட்டு ஒரு பசங்க ஒரு 2 பேர் சேர்ந்து எங்கள் பகுதியில் டீ குடிக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. போய் ரிட்டன் வரும் பொழுது ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட்டில் அந்த பையன் வஃபாத். சஹர் வைத்திருக்கும் பொழுது. அன்பர்களை எதற்கு சொல்கிறேன் என்றால், உலகம் என்பது இப்படித்தான். எனவே இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிற பொழுது நன்மை செய்துவிட வேண்டும். நாம் இருக்கிற பொழுது 4 பேருக்கு பயனை கொடுத்து விட வேண்டும். நாம் இங்கே இருக்கிறோமோ இல்லையோ, நாம் உலகத்தின் மேலே வாழப்போகிறோமோ கீழே வாழப்போகிறோமோ, அல்லது இந்த பகுதியிலே இருக்க போகிறோமோ, அல்லது ஷிஃப்ட் பண்ணி வேறு இடத்துக்கு போக போகிறோமோ, வேறு ஊருக்கு போக போகிறோமோ, வேறு நாட்டுக்கு போக போகிறோமோ, அதெல்லாம் தெரியாது. இருக்கிற வரைய நம்ம பகுதி மக்களுக்கு, நம்ம மஹல்லா மக்களுக்கு, நாம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். பல ஏரியாவிலேருந்து வந்திருக்கிறோம், பல தெருக்கள்லேருந்து வந்திருக்கிறோம், பல பகுதிகளிலேருந்து வந்திருக்கிறோம். ஆனால் மஹல்லாவாக நாம் எல்லாம் ஒரு குடும்பம். அப்படி தானே? இந்த மஹல்லா என்ற அடிப்படையில் நாம் எல்லாம் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் அடிப்படையிலே என் குடும்பத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி, என் குடும்பத்தினுடைய ஒரு தேவை, என் குடும்பத்தினுடைய ஒரு உயர்வு என்றால் நான் எப்படி பாடுபடுவேன், எப்படி உழைப்பேன், எப்படி அதற்காக வேண்டி கல்வி அளிப்பேன். அந்த அடிப்படையில் மஹல்லால ஒவ்வொருத்தரும் வந்துட்டாங்கன்னு சொன்னால், மாஷா அல்லாஹ், ஆண்களும் பெண்களும் வந்துவிட்டால் அதைவிட ஒரு சிறந்த முன்மாதிரியான மஹல்லாவிற்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதை நோக்கித்தான் நம்முடைய மஹல்லா நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த நிலைக்கு நம்முடைய மஹல்லா உயரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு உங்களுடைய ஆதரவோடு உதவியை அல்லாஹ் செய்வான் என்று உங்களிடத்தில் இந்த புனிதமான இரவிலே வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் இலகுவாகவும் ராகத்தாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் ஆக்கி வைப்பானாக. வெளியே இருக்கவங்களாம் அப்படி உள்ளார வந்துருங்க. இப்போ துவா ஓத போகிறோம். ஹத்தமுல் குர்ஆன் துவா. உள்ளே வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். இருக்கட்டும்.